வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் காத்திருக்குங்க. மாதத்தில் ஆடி மாதம்னா அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த ஆடி மாதத்தில் நிறைந்த பௌர்ணமி என்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வ செழிக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் பிரச்சனைகள் விலக, மனக்குழப்பம் தீர இந்த பௌர்ணமி அன்று எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெளிவான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகரித்திருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நம்ம இறை வழிபாடு சந்திர தரிசனம் செய்வது பலனை நிச்சயம் இரட்டிப்பாக தரும். விரதம் இருந்து இந்த நாளை சந்திர தரிசனம் செய்தாலே மன அமைதி உண்டாகும். இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய மந்திர ஜபம் என்ன நினைச்சு மந்திரங்களை உச்சரிக்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக மாற்றித்தரும். அதே சமயம் இந்த ஆடி பௌர்ணமியில் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தவிர்க்க வேண்டும்னு சொன்னேன். ஆடி மாதத்தில் சக்தி வாய்ந்த நாட்களில் ஒன்று இந்த ஆடி பௌர்ணமி. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மனின் அருளை பெற வழிபாடுகளையும் பூஜைகளும் செய்வது நல்லது. ஆடி பௌர்ணமினால சிவபெருமானையும் அம்பிகையும் பெருமாளையும் மனதார வேண்டி வழிபடுங்க. இந்த நாளில் செய்யக்கூடிய வழிபாடுகளால் நீங்கள் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் தீர்ந்து வெற்றிகளோ நன்மைகளோ உங்கள் வாழ்க்கையில் அதிகரிக்கும். வேண்டிய வரங்கள் நிச்சயம் கிடைக்குங்க. அதே சமயம் இந்த ஆடி பௌர்ணமினால சில தவறுகளை மட்டும் சரியாமல் கூட செய்திடாதீங்க. இதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ வளம் குறைஞ்சி மகாலட்சுமியினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்படலாம். அது என்ன? இந்த சக்தி வாய்ந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தவறுகளை செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி பௌர்ணமி நாளில் குறிப்பாக மாலை நேரத்தில் யாருக்கும் நீங்கள் அரிசி உப்பு பணம் பருப்புன்னு கடனாக கொடுத்துடாதீங்க. இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தையும் நீங்களே அவமதித்து வெளியே அனுப்புவதற்கு சமமான ஒரு நிலையை ஏற்படுத்திடும். அதே போல் இந்த பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் வீட்டை இருள் சுந்ததாக வைத்திருப்பதோ இல்லை மாலை நேரத்தில் தூங்குவதோ செய்தால் வீட்டில் தரித்திரம் தான் ஏற்படும். அதே போல் ஆடி பௌர்ணமி நாளில் வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்து இருக்காதீங்க. சமையல் அறையில் உணவு பாத்திரங்களை கழுவாமல் போட்டு வைக்காதீங்க. அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்கள். அப்படி நீங்கள் அசைவம் சாப்பிட்டா வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து வறுமை அதிகரிக்கும். மேலும் இந்த நாளில் முடி நகம் வெட்டுதல் கடன் கொடுத்தல் நேரில் வாங்குதல் போன்ற விஷயங்களை தவிர்க்க பாருங்க. மேலும் இந்த ஆடி பௌர்ணமி நாளை பற்றின தெய்வீக ஆற்றல் அதிக நிறைந்த நாளாக இருக்குது. அதனால் மாலை நேரத்தில் கண்டிப்பாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நாளில் பார்த்திங்கன்னா அன்னதானம் அளிப்பதும் ரொம்பவே சிறப்புங்க. இந்த பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பமான நிலையை இருந்து விடுபட முடியும். அம்பிகைக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். குறிப்பாக அபிராமி அந்தாதி படித்து வழிபடுவது நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாளை வீட்டிலே பார்த்தீங்கன்னா திருவிளக்கு பூஜை செய்து அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடலாம். இதனால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும். அதிகாலை நீராடி சிவபெருமான் இல்லைன்னா அம்மன் ஆலயத்துக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுங்க. சந்திர தரிசனம் செய்தீங்கன்னா விரதம் இருக்க வேண்டும். பௌர்ணமி என்று கங்கை கோதாவரி போன்ற புண்ணிய தலங்களில் குளித்தால் சிறப்பான பலன் உண்டு. மேலும் இந்த பௌர்ணமி நாள் அன்னதானம் செய்தால் உங்களுடைய பாவ கணக்கு குறையுங்க. பௌர்ணமி தினத்தில் வீட்டில் எப்படி பூஜை செய்தால் சத்யநாராயண பூஜையை எப்படி இந்த ஆடி பௌர்ணமி என்று செய்யலான்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. ஒவ்வொரு மாதமும் பொதுவாகவே பௌர்ணமி தினம் வரும். முழு பிரகாசத்தோடு ஒளி வீசக்கூடிய இந்த சந்திர பகவானை நீங்கள் தரிசித்தாலே உங்களுக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய அருளும் பெறலாம். இந்த பௌர்ணமி தினத்தில் அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதோ சத்யநாராயண பூஜை செய்வதோ உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரப்போகுது. இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் நீங்கள் அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டால் தேவியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நாளில் வீட்டிலே இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் ரொம்பவே சிறப்புங்க. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உதயம் ஆகும் நேரத்தில் இந்த பூஜை செய்வது நல்லது. அதுவும் அம்மனின் அருள் நிறைந்த ஆடி மாதத்தில் இந்த சத்யநாராயண பூஜையை நீங்கள் செய்தால் காக்கும் கடவுளான நாராயணுக்கு உகந்த புதன்கிழமை அன்றே இந்த ஆடி பௌர்ணமி அமைந்திருக்கு. தவறாமல் இந்த ஒரு பூஜையை செய்திடுங்க. பெருமாள் எடுத்த
பார்த்தீங்கன்னா பல அவதாரங்களில் இந்த சத்யநாராயண அவதாரம் ஒன்றுங்க. திருமண வீடு மனை வாங்கும்போது திருவிழான்னு எல்லா விதமான நல்ல காரியத்துக்கு முன்னாடி இந்த பூஜை செய்வாங்க. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டுன்னு வேண்டிக்கிட்டு இந்த பூஜை செய்கிறாங்க. அதனால் இந்த பூஜையை நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் முன்னாடிக்கு வீட்டிலும் வாசல்லையும் கோலமிட்டு இலை தோரணம் கட்டி அலங்குறீங்க. பிறகு பூஜை செய்யும் முன்னாடியே கணவன் மனைவி இருவருமே குளிச்சுட்டு சந்திரன் உதயாகும் நேரத்தில் தான் இந்த பூஜையை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய கடவுளின் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி பூஜை செய்யுங்க. முதல்ல விநாயகருக்கு பூஜை, நவகிரக பூஜைன்னு செய்த பின்னர் நீங்கள் சத்யநாராயண பூஜை செய்யலாம். கடவுளோட தனக்கு என்ன குறையுள்ளது, தனக்கு இந்த அருள் வேண்டுன்னு வேண்டிக்கோங்க. பின்னர் தூபம் கற்பூர தீபம் காட்டி பூஜை செய்யலாம். சத்யநாராயண பூஜை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பட்டம், பதவி, புகழ், செல்வன்னு, அதிகாரம், அந்தஸ்து என அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். பல அருளும் நமக்கு உண்டாகும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா நாராயணன்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு பிடிச்ச பால் பாயாசம், பாசிப்பயிறு கஞ்சின்னு சத்யநாராயண பூஜையின் போது நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுங்க. இப்படி இந்த பௌர்ணமி என்று பூஜை செய்தால் நிச்சயம் நீங்கள் நினைத்தது நடக்கும். கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் சந்திர பகவானுக்கு பூஜை செய்து வழிபடுவது வீட்டில் வெளியே சந்திரன் தெரியும் இடத்துல நீங்கள் வெளியில் அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றி அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரைன்னு பூஜைக்கு பயன்படுத்திடுங்க. ஒரு சிறிய தாம்பழத்தட்டில் வாழைப்பழம், பால், கற்கண்டால் செய்த பொங்கல், பால் பாயாசம் உள்ளிட்டவை வைத்து பூஜை செய்யும். பொதுவாகவே அமாவாசை எப்படி முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாளோ அதே போல் முழு நிலவு தினமான பௌர்ணமி நாள் தெய்வ வழிபாட்டுக்குரிய நாள். இந்த நாளில் பார்த்திங்கன்னா அதுவும் ஆடி மாத பௌர்ணமி அற்புதமான பலன்களை தரக்கூடிய சிறப்பான நாளாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. இந்த ஆடி பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு பூஜை செய்து வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஆடி பௌர்ணமி நாளில் அம்மன் வழிபாடு மட்டும் இல்லைங்க, சிவன் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்பவே சிறப்புங்க. இந்த நாளில் குலதெய்வத்துக்கு சிறப்பு வழிபாடு செய்வதையும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபடுவதையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த நாளில் சிவபெருமானை வழிபட்டால் சிவனின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கருவுமத்தம் பூமாலை அணிவிச்சு மூங்கில் அரிசி பாயாசம் படைத்து வழிபாடு செய்தீங்கன்னா எதிரே பகை மறைன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த நாளில் பௌர்ணமியில் கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பு. ஆடி பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை கிரிவலம் சென்றால் மனதுக்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லுவாங்க. மேலும் உத்திராட நட்சத்திரத்தோடு கூடிய இந்த நாளில் திருமாலை வழிபாடு செய்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு. இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட உயர் பதவி கைகூடும், குடும்ப முன்னேற்றம் உண்டாகும். புண்ணியம் பார்த்திங்கன்னா சேருங்க. முழு கடவுளான விநாயகர் பெருமானை தவறாமல் வழிபடுங்க. மேலும் இந்த ஆடி பௌர்ணமி என்று வழிபடுவதால் திருமண தடை உள்ளவங்களுக்கு விரைவில் திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் உண்டே. தீராத நோய்கள் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு அமையுங்க. அதே போல் வீட்டு பூஜை அறையை எந்த அளவில் பராமரிக்கிறோமோ அந்த அளவு தாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வம் நிலைத்திருக்குன்னு சொல்லலாம். வீட்டு பூஜை அறையை எப்போதும் பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய இடம். அதனால் இந்த இடம் எப்போதும் தெய்வீக தன்மையும் பூஜை அறையை எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும். பூஜை அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படம், சிலை இருந்தாலும் அதில் இஷ்ட தெய்வ படங்கள் இருந்தாலும் குலதெய்வ படம் கட்டாயம் இருக்கணுங்க. படங்களை தாண்டி பூஜை அறையில் பார்த்திங்கன்னா வழிபடக்கூடிய முறைகள் சில இருக்குது. அதில் வீட்டில் மகாலட்சுமி அருக்கடாட்சி நிறைந்திருக்க வேண்டும்னா பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய கண்ணாடி கட்டாயம் இருக்கணும். இதற்கு தினமும் பூஜை செய்யும்போது தீபதூப ஆராதனை காமிங்க. இந்த கண்ணாடியில் தாங்க தெய்வத்தின் உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களின் உருவமும் பிரதிபலிக்குது. அடுத்தபடியாக பூஜை அறையில் எவ்வளவு நீங்கள் விலை உயர்ந்த தங்க, வெள்ளின்னு பொருட்களாலான விளக்கு, விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் ஒரு அகவிளக்காவது ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும்போது வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து தான் பூஜை செய்யணும். நெய்வேத்தியமாக தினமும் ஒரு உணவு வைத்து படைக்க வேண்டும் முடியல, நான் சிறிது கற்கண்டு வாங்கி வைத்து
இறைவனுக்கு படைத்து வழிபடலாங்க. நீங்களும் தவறாம இந்த பௌர்ணமி அன்று வீட்டு பூஜையறையில விளக்கேற்றி வைத்து அம்பாளின் அருளை பெறுங்க. உங்க மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெற மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசித்து வழிபடுவது சிறப்பான பலனை தரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.